சாமியே சரணமையப்பா. அப்படியே ஐயப்பா, நான் பெருசாலாம் ஒன்றும் வேண்டலப்பா. இன்ஸ்டாகிராமில் ஒரு 100K ஃபாலோவர்ஸ் வேணும். அதை வச்சு நான் பெய்டு ப்ரொமோஷன்ஸ் பண்ணி லட்சமாக சம்பாதிக்கணுமப்பா. சாமி ஐப்பா ஐயப்பா. ஐயா எவனாவது மட்ட மத்தியான நேரத்துல மணி அடிச்சு சாமி கும்பிடுவானா? ஏன்டா இப்படி என்ற உயிரை வாங்குற? ஏன்டா டேய் போயிடம்மா. ஐயா மறந்துட்டேனே. என்ன சாமி பண்றீங்க? அம்மா சாமி, சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன், தெரியல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க ப்ளீஸ். சாமி கும்பிடுறது நல்லதுதான். ஆனா மட்ட மத்தியான நேரத்துல யாராவது சாமி கும்பிடுவாங்களா சாமி? ஐயப்பனை தரிசனம் பண்றதுக்கு நேரங்காலெல்லாம் தேவையில்லை, எப்போ வேணாலும் கும்பிடலாம், போங்க ப்ளீஸ். அம்மா ஆயிரம் சொன்னாலும் கடவுள்கிட்ட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஐயோ பக்கம் தோசையில் வந்துருச்சே. கிறவு பிடிச்சவனா. சாரி ஐப்பா. கடவுளே எல்லாருமே நல்லா இருக்கணும்ப்பா, நல்லா இருக்கணும்ப்பா. சாமியே எல்லாம் மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் தானே நடத்து. ஐயப்பா, அவங்க அப்படிதான் நெகட்டிவ் டிஸ்பிளே பண்ணுவாங்க. நீங்க இதை தப்பாடுத்துக்காதீங்க. அந்த இன்ஸ்டா விஷயம் மறந்துடாதீங்க. சாமி சரணம், சாமி சரணம். சாரி ஐப்பா. ஐயப்பா அசிங்கமா நினைக்கிறதுக்குள்ள ஓடிட வேண்டியதான். ஸோ அப்பாடா. மறுபடியுமா? ஹலோ, ஐயோ போயிட்டமே. சாம்சனம் சாம்சனம் சாம்சனம். சாமியே சரணமையப்பா, கெட்ட மட்டும் வரவே கூடாது. நான் தான் மாலை போட்டிருக்கேன்னு சொன்னல, என்ன பேசுற நீ? இந்த பாசமா செல்லமாலாம் 1 மாசத்துக்கு பேசுறதே குறைச்சிக்கோ, புரியுதா? இனிமே கால் பண்ணாத. கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். ரிங்டோனை மாத்திரும். செக் பண்ணணுமே. அம்மா ஏன்றா? ஓ இங்க இருக்கியா? அம்மா அட என்ன? கால் பண்ணுங்க எனக்கு. சாமியப்பா ஐயப்பா. எவனாதே? ஐயோ சாரி ஐயப்பா, மரியாதை எல்லாம் பேசக்கூடாது. அண்ணி நல்லா இருக்காங்களாண்ணா? யார் அது? அம்மா. மாமா என்ன திடீர்னு இந்த பக்கம்? வந்துட்டான் பாருங்க மாப்பிள்ள. அந்த ஐயப்பனையே நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு மாப்ள. அட என்ன மாமா, உட்காருங்க நீங்க. எல்லாம் மாலைக்கு போயிட்டு வர வரைக்கும் தான், அதானே? ஒருத்தர் என்ன பத்தி நல்ல விதமா சொல்லிட கூடாதே. பேட் மாமி. ஐயா மாப்ள, சொல்லுங்க. உங்களை பார்த்த பூரிப்புல நான் எதுக்கு வந்தேங்கிறதே மறந்துட்டேன் போங்க. வழக்கமா நடக்கிறதானே. அப்புறம் அடுத்த வாரம் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், எல்லாரும் அவசியம் வந்துடணும், சரியா? கண்டிப்பாங்கண்ணா. அடுத்து நமக்கு தானே. ஐயோ சாமி 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 சாமி. ஹலோ ஹலோ மாப்ள, சத்தமே வர மாட்டேங்குது, என்னன்னு பாருங்க. போனை கண்ட இடத்துல வைக்க வேண்டியது. மாமா மாதிரி போன் பழசா இருக்கே. வர மாட்டேனே. என்ன எப்படி பார்க்கறான்? எப்படி நம்ம போஸ்? மாமா போன் பழசாயிடுச்சு, அதான் புதுசா வாங்கிக்கோங்க. நினைச்சது சரிதான் போல, இருந்தாலும் கிளியர் பண்ணிடலாம். மாப்ள, உங்களுக்கு தண்ணி பழக்கம்லாம்? ஐயோ சாமி சரணம், அதெல்லாம் நமக்கு இல்ல மாமா. ஒரு மாசத்துக்கு முன்னால ஊருக்கு வெளியில இருக்கிற பார்ல போற பழக்கம் நமக்கு இல்ல மாமா. மாமா இப்படி லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு போறான். அவர் சாதாரணமாவே அப்படிதாம்மா, வயசு வர ஆயிடுச்சுல, அதாம்மா. என்ன சாமி, 4 நாள் ஆபீஸ் வர மாட்டேன்னு சொன்னீங்களா? ஆமாண்டா, மலைக்கு போறேன்ல, ஜாலியா இருக்கடா. எங்களோட மொத்த சக்கரை தின்னு தீத்துறாத, கொண்டாடாப்பாவ. அப்புறம் மச்சான் ஆபீஸ் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்டா, வரும்போது நேந்திர சிப்ஸ் ஆவது வாங்கிட்டு வா. சரி பார்த்து போயிட்டு வா. ஐயோ வயிறு எரிஞ்சிருப்பா. மீட்டிங்கா?
கொஞ்ச நேரம் தான் பேசணும், ரொம்ப ஓவரா போயிட்டேன் போல இருக்கே. அதான் ஐயப்பன் பனிஷ் பண்ணிட்டாரு போல. ஐயோ என்னமோ பேசுனீடா, இங்க வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்க. நான் படமா பாக்குறேன், லைட்டா போடுறா. வரண்டி இது. ஜெகன் ஜெகன் சார் அவன் கனவுல ஒதுக்கு போயிட்டான் சார். ஜெகன் நம்மள யாரோ டேய் ஜெகா மாதிரி இருக்கே. ஜெகன் சார் என்ன ரொம்ப நேரம் வேலைய பார்த்துட்டு இருக்கீங்க? கேக்குதா? சார் கேக்குது சார். சரி, இவ்வளவு நேரம் பேசணுமே, உங்களோட ஒபினியன் என்ன இத பத்தி? எதை பத்தி பேசறானுங்கன்னே தெரியலையே. சரி ஏதாச்சும் சமாளிப்போம். சார் ஆக்சுவலி சார் என்னம்மா நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், துணிய வந்தா இப்படி ஒரு ஓரமா கழட்டி போடுன்னு. எதுக்கு இப்படி பூரா அரைச்சு வச்சிருக்கிற? நான் அப்புறம் எடுத்து வச்சுக்கிறேம்மா, போமா. சார் சாரி ஃபார் தி கிராஷ் டாக் சார். பரவாயில்லை இருக்கட்டும். டேய் என்னது? ஐயோ ஜெகா என்னடா இது? என்னம்மா ஜட்டி எடுத்துக்கிட்டு இப்படி போட்டு வச்சிருக்கிற? ஜட்கம் பாக்ஸருக்கு வித்தியாசமே தெரியாம. மா போமா ப்ளீஸ் மா. இது மீட்டிங் என்னையா பண்றீங்க? ஏண்டா இத ஜட்டின்னு சொன்னா ஜட்டி கடைக்காரன்னு நம்ப மாட்டான். வீட்ல இருக்கிற ஜல்லி கரண்டையில கூட இத்தனை ஓட்ட இல்ல. இது எப்படி போட்டு தெரியுறியோ? சீச்சி. அம்மா ப்ளீஸ் மா, கை எடுத்து கும்பறோம், போங்கம்மா ப்ளீஸ் மா. எப்பா ஜட்டி பஞ்சாயத்து அப்புறம் இருக்கிற மாதிரி சம் கிராஷ் டாக் சார். அது இருக்கட்டும்டா, இதுல எலாஸ்டிக்கே இல்லையே. போட்ட சுத்த நேரத்துல முட்டிங்கால் வரைக்கும் வந்துருமே. இது எப்பறா போட்டு சுத்துற? தெய்வமே நீ போ தெய்வமே, ப்ளீஸ் தெய்வமே, போ தெய்வமே, போ ப்ளீஸ் போங்க. சார் ப்ளீஸ் டேக் மை சாரி சார். இதென்றா பூரா பொண்ணுங்களா இருக்கறாங்க? ஐயோ அம்மா அது வந்து ஓ இவங்களோட பேசுறதுக்கு தான் என்னை வெளியில போன்னு சொன்னியாக்கு. ஐயோ அன்னிச்சுக்கிட்டே உன்னைய போடுங்க அடியா. பரவாயில்ல, சாமி என்ன மன்னிச்சிரும். மா மீட்டிங் போயிட்டு இருக்குமா. இப்போது சொன்னியப்பா. ஓ அப்புறம் போட்டுக்கலாம், போங்க. சாரிடா, தெரியாம பண்ணிட்டேன்டா. போங்கம்மா. பெட்ல படுக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது, அதே தான் பண்ணிட்டு இருக்கான். ஜட்டில எவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கு. நம்ம சட்டப்படி டேய் ஜெகா, நீ கூட மீட்டிங் இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டடா. ஆனா உங்க அம்மா பசிக்குதே. ரொம்ப பசிக்குதே. கோவத்துலயும் ரோசத்துலயும் சாப்பாடு வேணான்னு இருந்துட்டோம், இப்ப ரொம்ப பசிக்குதே. அம்மா பேச்சு கூட ஒரு வார்த்தை கூப்பிடலையே சாப்பிட்றதுக்கு. எப்படியும் அம்மா தூங்கியிருப்பாங்க. என்ன மணி 1, கண்டிப்பா தூங்கியிருப்பாங்க. போய் சாப்பிட வேண்டியதான். அப்பாடா யாரும் பார்க்கல. உள்ள வரும்போதே வாசனை தொலைக்குதே. அம்மா செஞ்ச சாம்பார் சாதம் ஆல்ரெடி நல்லா இருக்கும். மதியம் சூடா சாப்பிட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஐயோ எவ்வளவு சூடா இருக்கு. அம்மா ராத்திரிக்கு உனக்கு பசிக்கு எப்படி சோத்து பானை உருட்டுவேன்னு தெரியும். அதான் எல்லாத்தையும் சூடு பண்ணி வச்சுட்டு படுத்தேன். அம்மாட்ட எதுக்குன்னு உனக்கு இந்த வரட்டு பிடிவாதம்? பின்ன என்னம்மா பண்றதெல்லாம் பண்ணிட்டு மீட்டிங்ல எல்லாரும் முன்னாடி எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டீங்கன்னு தெரியுமா? நான் டேன்னு சொன்னதும் நீ ஆபீஸ் மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லியிருந்தா நான் அப்பவே போயிருப்பேன்ல. அதை விட்டு போட்டு இப்ப எங்கிட்ட வந்து கோவிச்சுட்டு நானே வந்துட்டு போங்கண்ணா, புரிஞ்சுக்கோனாமா. அம்மா உன்ற அளவுக்கு படிக்கல இல்ல கண்ணு, அதான் மரமாட்டிக்கு ஏறல. இப்போ ஒத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம்? சரி சாப்பிடு கண்ணு, நல்லா எடுத்து போட்டு சாப்பிடு கண்ணு. எடுத்து போட்டுலாம் சாப்பிட முடியாது, நான் குண்டானோட அப்படியே சாப்பிட்றேன். கூடாதான் பரவாயில்ல. எல்லாரும் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டாங்களா சாமி? இப்ப ஃபீல் பண்ணி என்ன பண்றது? மாலைக்கு போயிட்டு வந்த உடனே ஓட்டை இல்லாம ஒரு புது சட்டி வாங்கிக்கலாம். ஐயோ நீ சாப்பிடு சாமி, சாப்பிடு சாப்பிடு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.